வணக்கம் மக்களே! இன்னைக்கு நம்ம வீடியோல எத பத்தி பார்க்க போறோம்னா, டிஎன்இபி அதாவது தமிழ்நாடு எலக்ட்ரிசிட்டி போர்ட்ல வேலைக்கு ஆட்கள் எடுக்குறாங்களா? அதாவது இந்த கரண்ட் வந்து போய்க்கிட்டே இருக்குன்னு மக்கள் பிரச்சனை பண்ணதுனால, டிவிகே கவர்ன்மென்ட் சைட்லேருந்து ஆட்கள் அதிகமா இப்ப வேலைக்கு எடுத்து போட்டா, இந்த பிரச்சனை சால்வ் ஆகுன்ட்டு ஒரு 5000லேருந்து 10,000 வேக்கன்சி ஓப்பன் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லப்படுது. அது உண்மையா? பொய்யாங்கிறத பார்க்க போறோம். இந்த கரண்ட் பிரச்சனைய பத்தி நம்ம பேச போறோம். அதுக்கு மக்கள் என்ன சொல்றாங்க? கவர்ன்மென்ட் சைட்ல என்ன சொல்றாங்க? எதிர்க்கட்சிங்க என்ன சொல்றாங்கன்னு நம்ம பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இப்ப தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா, இந்த வீடியோ லைக் பண்ணிட்டு நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. சரி வாங்க வீடியோக்குள்ள போலாம். இப்ப எல்லாருக்கும் தெரிஞ்சது தான். தமிழ்நாட்டுல நீங்க இருந்தீங்கன்னா, கடந்த ஒரு மாசத்துல கண்டிப்பா ஒரு தடவையாவது கரண்ட் போய் வந்திருக்கும். அது கொஞ்ச நேரம் இல்ல, ரொம்ப நேரம் ஒரு மணிக்கணக்கு நேரங்கள்ல கரண்ட் போய் வந்துருந்திருக்கு. ஸோ, அதனால இப்போ மக்கள்லாம் போராட்டமும், எலக்ட்ரிசிட்டி ஆஃபீஸ் வாசல்ல போராட்டமும், டிவிக்கு கவர்மெண்ட்ட கேள்வி கேட்கிறதும், மினிஸ்டர்ட்ட கேள்வி கேட்கிறதும், நியூஸ் சேனல்ஸ் இது மாரி நீங்க எங்க சுத்தி போனாலும் இத பத்தி கேள்விப்படாம இருக்க வாய்ப்பே கிடையாது. அந்த அளவுக்கு ஒரு பெரிய பிரச்சனை போயிட்டு இருக்கு. அதனால டிவிகே கவர்மெண்ட் என்ன வந்து நடவடிக்கை எடுத்திருக்காங்கன்னா, இப்போ வந்து ஒரு 10,000லேருந்து 15,000 கவர்மெண்ட் ஆஃபீசருக்கு டிஎன்இபி போர்டுல நம்ம வேலைக்கு ஆட்கள் எடுத்துட்டோம்னா, நம்ம அதுக்கேத்த மாரி அவங்க வேலை செய்வாங்க. அதுக்கேத்த மாரி இந்த கரண்ட் பிரச்சனை தீரும்னு சொல்லி ஒரு வதந்தி கிளம்பியிருக்கு. ஆனா, அது முழுக்க முழுக்க பொய். டிவிகே சைட்லேருந்து அவங்க வந்து வேற ஒரு விஷயம் வேற மாரி தான் பேசியிருக்காங்களே தவிர, இந்த கரண்ட் பிரச்சனைக்கு வேறு ஆட்கள் தான் காரணம். அந்த மாரி பேசியிருக்காங்களே தவிர, அத நாங்க சரி செய்வோம்னு சொன்னாங்களே தவிர, அவங்க வந்து வேலைக்கு நாங்க ஆட்கள் எடுக்கிறோம்னு சொல்லவே இல்ல. இந்த மாரி இத்தனை ஆட்கள் நாங்க வேலைக்கு எடுக்க போறோம். அது மூலியமா இந்த பிரச்சனை தீரும்னு ஒரு மினிஸ்டரோ, சிஎம் விஜய் சாரோ, இல்ல எந்த கவர்ன்மென்ட் ஆஃபீஷியல்ஸ்லேருந்து எதுவுமே வரல. அதே மாரி ஒரு பெரிய அளவிலான அதிகாரப்பூர்வ நோட்டிஃபிகேஷனும் டிஎன்இபி சைட்லேருந்து வரல. ஆனா, பல வேலைவாய்ப்பு இணையதளங்களிலும், தேர்வு தயாரிப்பு குழுக்களிலும் டிஎன்பில காலியெடுப்பை நிரப்புவதற்காக நடவடிக்கைகள் நடந்து வருவதாக தகவல் வெளியாகி வருகின்றன. அதான் அவங்க என்ன சொல்றாங்க, அதாவது இந்த மாரி விஷயத்தெல்லாம் நம்ம ஃபர்ஸ்ட்டு போடுறாங்கல்ல பேஜஸ், அவங்கலாம் என்ன சொல்றாங்கன்னா, இந்த மாரி பேச்சு நடந்துட்டு இருக்கு. கண்டிப்பா நடக்கும். ஒரு பெருசா வந்து ஒரு பெருசா ஒரு ரெக்ரூட்மென்ட் நடக்க போகுது அப்படின்னு சொல்றாங்க தவிர, ஆனா அது கன்ஃபார்ம் ஆகப்படல. பிளஸ் இதுக்கும் டிவிகே கவர்மெண்ட்டுக்கும் சம்மந்தம் இல்ல. இது தனிப்பட்ட இது. வருஷம் அவங்க எடுக்கிற ரெக்யர்மென்ட் ப்ராசஸ் இது. சரி, அப்ப இப்ப என்னென்ன போஸ்டிங்க்குலாம் வாய்ப்பு இருக்குன்னு சொல்றாங்கன்னா, அதிகபட்சம் அசிஸ்டன்ட் இன்ஜினியர், ஜூனியர் அசிஸ்டன்ட், ஃபீல்ட் அசிஸ்டன்ட், அசிஸ்டன்ட் அக்கவுண்டன்ட்ஸ் ஆஃபீஸ் மாதிரியான போஸ்ட்டுகளுக்கு தான் வரலான்னு எதிர்பார்த்துருக்கு. குறிப்பா இன்ஜினியர் படிச்சவங்களுக்கும் அசிஸ்டன்ட் இன்ஜினியர் போஸ்ட் மிகவும் முக்கியமானது. அதுபோல ஐடிஐ படிச்சவங்களுக்கு, எலக்ட்ரிஷியன் அல்லது வயர்மேன் படித்தவங்களுக்கும் ஃபீல்ட் அசிஸ்டன்ட் போஸ்ட்டு ஒரு நல்ல வாய்ப்பாக இருக்கும். நெறைய பேர் என்ட்ட கேட்குறாங்க என்னன்னா, நாளைக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துருமா? இல்ல இந்த மாசம் வருமா? இல்ல எப்போ வரும்? கரெக்ட்டா சொல்லுங்கன்ட்டு. உண்மைய சொல்லணும்னா, இதுவரைக்கும் அதிகாரப்பூர்வமா தேதியும் அறிவிக்கப்படல. ஆனா இதெல்லாம் ரூமர்ஸ்ன்னு சொன்னாலும், இது ஒரு பக்கம் உண்மையாக நெறைய வாய்ப்பு இருக்கு. அவங்க வேலைக்கு ஆட்கள் எடுக்க வாய்ப்பு இருக்கு. ஆனா ஒரு விஷயம் மட்டும் உறுதி. டிஎன்இபில பல காலி பணியிடங்கள் இருப்பதாக ஏற்கனவே தகவல் வருகின்றன. அதனால எதிர்காலத்தில் ரெக்ரூட்மென்ட் வருவதற்கு வாய்ப்பு நல்ல அளவில் இருக்கு. இப்போதைக்கு அசிஸ்டன்ட் இன்ஜினியர் போஸ்ட்டுக்கு தயாராகுங்க. பேசிக் எலக்ட்ரிக்கல் இன்ஜினியர் சப்ஜெக்ட், ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ், ஜெனரல் தமிழ், ஆப்டிட்யூட் போன்றவற்றை படிக்க ஆரம்பிங்க. இந்த மாரி கொஸ்டின் பேப்பர், எக்ஸாம்ஸ் என்னென்ன கேட்பாங்க, அத பத்திலாம் நீங்க வீடியோ போடணும்னா கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. நான் அத பத்தி வீடியோஸ் போட ஆரம்பிக்கிறேன். அப்புறம் ஃபீல்ட் அசிஸ்டன்ட் எதிர்பார்க்கிறவங்களுக்கு எலக்ட்ரிக் பேசிக்ஸ், வயரிங், டிரான்ஸ்ஃபார்ம், சேஃப்டி ரூல்ஸ் போன்ற விஷயங்கள ரிவைஸ் பண்ணுங்க. அதே மாரி எல்லா டாக்குமெண்ட்ஸ், அதாவது கம்யூனிட்டி சர்டிஃபிகேட், டிகிரி சர்டிஃபிகேட், ஆதார் கார்டு, எம்ப்ளாய்மென்ட் ரிஜிஸ்ட்ரேஷன் போன்ற டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையுமே ரெடியா வச்சுக்கங்க. நோட்டிஃபிகேஷன் வந்ததுக்கப்புறம் இதெல்லாம் நீங்க தேடி அலைஞ்சிட்டு இருந்தீங்கன்னா ரொம்ப கஷ்டமா போயிடும். இப்பயே நீங்க எடுத்து ரெடியா வச்சுக்கங்க அப் டு டேட். அதே சமயத்தில இன்னொரு விஷயம் என்னன்னா, நேத்தியோ இன்னைக்கோ தான் வந்து கரண்ட் ஆஃபீஸ் லைன்மேன் எல்லாருமே வந்து இப்ப சென்னை ஃபுல்லா போராட்டம் நடத்திட்டு இருக்காங்க. தமிழ்நாடு ஃபுல்லா. ஏன்னா அவங்களுக்கு வந்து ஒரு பதவி வேணுன்ட்டு. அது ஒரு பிரச்சனை போயிட்டு இருக்கு. அதனால நம்ம இந்த எல்லா பிரச்சனைக்கும் இடையில வந்து ரெக்ரூட்மென்ட் கேட்கறது கொஞ்சம் கஷ்டம். ஆனா கண்டிப்பா உங்களுக்கு அந்த நியூஸ் வரும். நோட்டிஃபிகேஷன் வந்தோனே நானும் அத பத்தி வீடியோ போடுவேன். ஸோ கவலைப்படாதீங்க. இதுதான் இப்போதைக்கு நடந்ததும், என்னோட கருத்தும். உங்களோட கருத்து என்னன்னு கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. நன்றி, வணக்கம்.